ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில மனநோயாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் மையம் ஒன்று தமிழக அரசால சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது. இது குறித்த ஒரு தொகுப்பு. கடந்த 3 ஆண்டுகளாக ஏர்வாடியில் இயங்கி வருகிறது இந்த மனநல மருத்துவமனை. தமிழக அரசால் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனைக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற வருகின்றனர். குஜராத்திற்கு அடுத்தபடியாக இங்கிருந்து ஸ்கைப் மூலமாக டெலிசைக்கியாட்ரிக் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார் மனநல மருத்துவர் பெரியார் லெனின். ஒரு தொலை மனநல சிகிச்சை என்று சொல்லக்கூடிய டெலிசைக்கியாட்ரி என்ற அந்த ஒரு திட்டத்தையும் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா வெகு தொலைவில் இருந்து வர முடியாத வாய்ப்பில்லாதவர்கள், ஒரு தீவிர மனநல சிகிச்சை, தீவிர மனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வர முடியாதவங்க இந்த தொலை மனநல சிகிச்சை என்று சொல்லக்கூடிய டெலிசைக்கியாட்ரி மூலமாக நிறைய பயனடைந்து வருகிறார்கள். குணமடைந்தவர்களை அப்படியே விட்டுவிடாமல் அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கிறது இந்த மறுவாழ்வு மையம் என கூறுகிறார் சமூக ஆர்வலர் பிரியா. அவங்களுக்கு இங்கே நாங்கள் டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினாயில் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணி, திருப்பூர்லேருந்து வர அந்த காட்டன் துணியை நாங்கள் செப்பரேட் பண்ணி பிரித்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் பத்தி போடுறது, அதே மாதிரி கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உறவினர்களால் கைவிடப்பட்டு ஆதரவின்றி திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்தும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சங்கிலியால் கட்டி வைப்பதும் அடிப்பதும் தான் மனநோய்க்கான சிகிச்சை என்ற மூட வழக்கத்திற்கு மாற்றாக திகழ்கிறது ஏர்வாடியில் அமைந்திருக்கும் இந்த மறுவாழ்வு மையம். இந்த மருத்துவத்தின் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவும் தீர்வு காண்பதற்காகவே இதை தமிழக அரசு நிறுவியுள்ளது. இந்த மருத்துவம் மற்றும் மகத்துவமானது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது என்பதே உண்மை. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவிலிருந்து மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.